திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் பாம்பு கடியால் உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை வைத்து தனியார் மருத்துவமனை பணம் பெற்றதாக கூறி அவரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேடசந்தூர் அருகே உள்ள குஜிலியம்பாறையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாம்பு கடித்ததால் ராணி என்பவர் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக அவருக்கு சிகிச்சை பெற்று வந்தார். திடீரென அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ராணியின் உறவினர்கள் அவர் முன்பே இறந்துவிட்டதாகவும் பணம் பெறுவதற்காக மட்டுமே மருத்துவமனை நிர்வாகம் இவ்வாறு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ராணியின் சடலத்தை பெறுவதற்கும் பணம் கேட்டதால் உச்சகட்ட ஆத்திரத்தை அடைந்த அவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இறுதியாக ராணியின் உடலை பெற்று இறுதி சடங்குக்கு நடைபெற்றன. இதனிடையே இதற்கு காரணமாக கூறப்படும் மருத்துவர் பழனியப்பன் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராணியின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். எங்க அண்ணி 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. எங்களை பார்க்கவும் விட மாட்டேன்ட்டாங்க. பிள்ளைங்களெல்லாம் அம்மா அம்மான்னு அழுதுச்சுங்க. பார்க்க விட மாட்டேன்னாங்க. சீக்கிரமே ஆளுங்க எல்லாம் வந்தோடனே சீக்கிரமே பாடியை கொண்டு எரிச்சுன்னு சொல்லிட்டாங்க சார். ரொம்ப நேரமா போராடணும் சார். பையில கொண்டு பார்க்கறதுக்கு ஒருத்த கூட பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க சார். எங்க பொண்ணு இறந்துருச்சு சார், இனிமேல் நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னேன். அப்படின்னா நீங்க பணத்தை கட்டுங்க, உங்க பிள்ளைய எடுத்துட்டு போவீங்கன்னு சொன்னாங்க. எங்களால பணம் கட்ட முடியாது.